அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எரேமியா 32ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவா என்று சொன்னால், ஜெபிப்பா என்று சொன்னால் கடினமானது எதுவும் இல்லை. ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பது தான் எரேமியாவின் ஜெபத்தின் கருப்பொருள். இது ஆம் உண்மைதான் கர்த்தர் உறுதிப்படுத்துறாரு பாருங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, 27வது வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று எரேமியாவுக்கு உடனே பதில் கொடுத்துடுறாரு. உண்மைதான். இந்த விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபித்தால் ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை, எல்லாம் அவரால் கூடும். வேதாகமம் முழுவதும் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே ஆபிரகாம் சாராளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சாராளை பார்த்து கர்த்தர் சொல்றாங்க பார்க்கிறோம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 23 வாசித்து பாருங்க. என்னுடைய கரம் குறுகி போயிற்றோ அல்லவோ என்று பாருங்கள், என் கரம் குறுகவில்லை, என் செவிகள் மந்தமாகவில்லை என்று சொல்லுகிற தெய்வம் அங்கே மோசேக்கு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். யோபு பக்தனுக்கு சொல்றார், யோபு 42:2 சொல்லுகிறது, தேவரீ சகலத்தை செய்ய வல்லவர், ஒன்றும் தடைபடாது என்று யோபுவுக்கு சொல்றாருங்க. அப்படியே நீங்க தொடர்ந்து வரலாம். நீங்க லூக்கா 1:37 வாசித்து பாருங்க. மரியாளை பார்த்து கர்த்தர் சொல்ல, இது எப்படி ஆகும்? அவள் திகைக்கிறாள். கர்த்தர் சொல்றா, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. பார்த்தீங்களா? பவுலடிகள் இதெல்லாம் அறிந்த பவுல் ஒரு வார்த்தை சொல்லுவார், பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும், அவரால் எல்லாம் கூடும், ஆகாதது ஒன்றுமில்லை. இத்தனை வேத வசனங்களை செபிக்கிற தேவ ஜனமே உங்களை பார்த்து நீ சொல்லுங்க, உன் ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே ஜெபத்தை நிறுத்தாதீர்கள், தொடர்ந்து ஜெபிங்கள், விசுவாசிங்கள், ஆண்டவருடைய பலத்த கரத்தை எதிர்பாருங்கள். மிக சீக்கிரத்துல நான் உனக்கு நீதி செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் சீக்கிரத்தில் உங்களுக்கு அற்புதமா பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.